அனைவருக்கும் வணக்கம். நம்மளால் ஒரு பொருள் வந்துட்டு யாராலும் வாங்க முடியல அப்படின்னாக்கா, அதை வந்து டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதுக்காக வாடகைக்கு வந்து வாங்க முடியும். அப்படி என்னெல்லாம் வாடகைக்கு வாங்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு கார் வந்து வாடகைக்கு எடுக்கலாம், பைக் எடுக்கலாம், அதே சமயத்தில் ஃப்ளைட்டு கூட வந்து வாடகைக்கு எடுக்கலாம், போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு வாடகைக்கு எடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணுங்களை வந்து வாடகைக்கு விடுற பழக்கம் இருக்குது. அது வேறு எங்கேயும் இல்லை, மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இதுக்குன்னே ஒரு சந்தையே நடக்குது. அதாவது ஆடு மாடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி சந்தை இருக்கோ, காய்கறி விற்கிறதுக்கு எப்படி சந்தை இருக்கோ, அதே மாதிரியே பொண்ணுங்களை வந்து விற்பனை பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சந்தையே நடக்குது. இந்த சந்தை என்ன நடக்குது அப்படின்னாக்கா, பொண்ணுங்களை பார்த்திங்கன்னா லைனாக கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. யார் நிறுத்துகிறாங்க, பொண்ணுங்களை ஒரு வேளை கடத்திட்டு வராங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. பொண்ணுங்களை பெற்ற பேரண்ட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சில பொண்ணுங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்து இது மாதிரி லைனில் நிறுத்துவாங்க. அது மாதிரி சந்தையில் நிறுத்தினதுக்கப்புறம் பல ஆண்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாடகைக்கு எடுக்கிறதுக்காக வருவாங்க. வந்துட்டு இந்த பொண்ணுங்களை வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க, அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஏஜில் இருக்கணும், இந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன விலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. குறிப்பாக எந்த மாதிரி அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த பொண்ணுங்க வந்து கன்னித்தன்மையோடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட்டு போகுது. அதுவும் எப்படி வாடகைக்கு விடுறாங்கன்னா, ஒரு நாளுக்கு வாடகைக்கு எடுக்கலாம், 10 நாளைக்கு எடுக்கலாம், ஒரு மாதத்துக்கு எடுக்கலாம், இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டி 6 மாதம் 1 இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாடகைக்கு எடுக்கலாம். அந்த மாதிரி பொண்ணுங்களோட ஏஜாக இருக்கட்டும், பொண்ணுங்களோட கன்னித்தன்மையாக இருக்கட்டும், எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு எடுக்கிறீங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, இந்த பொண்ணு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா, அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, எங்களோட பொண்ணு வந்து ஒரு 30,000 ரூபாய் அமௌண்ட்டுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை அவங்க வந்து பே பண்ணணும். அதாவது இப்போ எனக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்குறாருன்னா, இந்த 6 மாதத்துக்கு வந்து அவங்க வந்து வாடகைக்கு கூட்டிகிட்டு போகலாம். அந்த பொண்ணுங்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட் ஒரு உதாரணமாக ஒரு 30,000 ரூபாய் அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை ஸ்டார்டிங்லேயே வந்து பே பண்ணணும். இது மாதிரி அமௌண்ட்டு மட்டும்தான் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும். அதாவது 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் போட்டுன பத்திரத்தில் வந்து அக்ரிமெண்ட்டு போட்டு அதை வந்து சைன் பண்ணணும். இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து 2 குடும்பமும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இதை ஃபாலோ பண்ணணும். இவங்க வந்து இந்த பொண்ணுங்களை வாடகைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய நபர்களும் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து ஒரு பொண்ணை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் 6 மாதம்னு சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னாக்க 6 மாதமும் அவங்கள்ட்ட தான் இருக்கணும். சப்போஸ் எனக்கு 1 மாதத்துக்கு அப்புறமே எனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல, நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இந்த பொண்ணோட ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்களோ அதை கம்பல்சரி அவங்க ஏற்றுக்கணும். அதாவது குறிப்பாக ஒரு பெனால்ட்டி மாதிரி ஏதாவது அமௌண்ட்டு கேட்டாங்கன்னா அந்த அமௌண்ட்டை அந்த நபர் வந்து பே பண்ணணும். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னாக்க, ஏன்னா இப்போ சில ஆண்களை வந்து அந்த பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருக்காது. சில பேர் என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நடக்குது, எனக்கு வந்து இந்த ஆண்களை பிடிக்கல, நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொன்னாங்க அப்படின்னாக்க, இவங்க கட்டின அமௌண்ட்டை மொத்த அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே கொடுத்துடணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட்டில் இருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இதே தான். கன்னித்தன்மையோடு இருந்தால் வந்து ஒரு அமௌண்ட்டு, அதுவும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஏஜ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இருக்கிறதுலே வந்து ஹை அமௌண்ட்டு 2 lakhs வரைக்கும் வந்து பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸே வந்துட்டு சில மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பொண்ணுங்களோட உடல் பாகங்களை வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி தன்னோட பொண்ணுங்களே வந்துட்டு அழகாக கொண்டுட்டு வந்து அங்கே வந்து சந்தையில் நிறுத்திடுவாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் பல ஆண்கள் பல மாநிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுட்டு வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வாங்குவாங்க. இது வந்து சந்தையில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை, வீட்லேயும் பார்த்திங்கன்னா நடக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஆடு மாடு எப்படி வந்து விற்பனை ஆகுதோ அதே மாதிரியே நடக்குது. இப்போ சந்தையில் வந்து இதே மாதிரியே வியாபாரமாகும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா, உதாரணமாக வந்து ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இருக்குது அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து பல நபர்கள் வந்து புரோக்கராக இருக்காங்க. அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு பார்க்குற மாதிரி மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இப்போ அந்த பொண்ணுங்களோட போய் ஃபோட்டோ வாங்குவாங்க. வாங்கிட்டு இதை வந்து பல ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அவங்க சப்போஸ் வந்து எனக்கு வந்து 20,000 ரூபாய் வேணும், 50,000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு பல பேர் பல ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த புரோக்கர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணுங்களோட வீட்டில் போய்ட்டு இல்லை உங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் தான் ரேட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த அளவுக்கு வந்து விலையை கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி பேசி முடிச்சிடுவாங்க. இப்போ சப்போஸ் ஒரு பொண்ணோட வீட்டில் போய்ட்டு இந்த பொண்ணு வந்து 15,000 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னாக்க, அதே பொண்ணை வேறு யாரோ ஒரு நபர் வந்துட்டு ஒரு 50,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னாலும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த புரோக்கருக்கு தான். இவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு சொன்னாரோ அது மட்டும்தான் கொடுப்பாங்க, அந்த 15,000 மட்டும். மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த புரோக்கர் கமிஷனை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா பல ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சந்தைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது.
பொண்ணுங்களை வியாபாரம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பாரம்பரியமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாரம்பரியத்துக்கு ஒரு பேரும் வச்சுருக்காங்க. அதாவது ததிச்சா பிரதா அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு பாரம்பரியமாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து பல வருஷமாக ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவங்க வந்து சுத்தமாக அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ இந்த மாதிரி பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயத்தில் இதில் யாருக்காவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக யாருக்கு அப்படின்னாக்கா பொண்ணுங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆண்களாக இருக்கலாம், தன்னை விட பல மடங்கு ஏஜ் வந்து அதிகமான நபர்களாக இருக்கலாம். அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. போனதுக்கப்புறம் அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பல நபர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணுங்களை வந்து சீரழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் ஒரு நபர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் வேறு ஊருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இல்லீகலாகவும் வந்துட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்குது. அந்த பொண்ணுங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆண்களை வந்து எதிர்த்து அவங்களால ஏதாவது ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களாக நடக்குது அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், ராஜஸ்தான், பீகார், பஞ்சாப்னு சொல்லி பல மாநிலங்களில் நடக்குது. அந்த மாநிலத்தை சேர்ந்த ஆண்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலங்களை சேர்ந்த ஆண்களை வந்து இந்த மாதிரி பொண்ணுங்க எனக்கு வேணும் அப்படின்னாக்கா வந்து வாடகைக்கு தாராளமாக எடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி வாடகைக்கு விடுறதுனால என்னெல்லாம் நன்மை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் நடக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னாக்கா நான் போயிட்டு டேரெக்டாக அந்த மாதிரி சந்தையில் போய் வாடகைக்கு வாங்கிக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி சீரழிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா குற்றம் வந்து கிட்டத்தட்ட குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னா சில ஆண்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதில் சில பேர் வந்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்குது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி கல்யாணமானதும் பார்த்திங்கன்னா பல ஆண்களுக்கு நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பெத்த பொண்ணுங்களே வந்துட்டு பேரண்ட்ஸே கொண்டு வந்து இந்த மாதிரி சந்தையில் விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னாக்கா வறுமை தான் சொல்லலாம். அதையும் தாண்டி சப்போஸ் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னாக்கா வரதட்சணை ஒரு பக்கம் இருக்குது. ஸோ வறுமை இருக்குது, அதே சமயத்தில் வரதட்சணை இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பொண்ணுங்களை வந்து பிறந்ததே வந்து ஒரு சாபக்கேடு மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ பொண்ணுங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்குது. அதனால் வந்து பொண்ணுங்களை வந்து வருமானம் தரக்கூடிய ஒரு இயந்திரமாக தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணுங்களை பற்றி பேரண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்டோ யாருமே 1% கூட கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னாக்கா பொண்ணுங்களை பெற்ற அம்மா அப்பாவே வந்துட்டு இந்த பொண்ணுங்களை வந்து சந்தையில் விடுறாங்க. அதையும் தாண்டி ஹஸ்பண்ட், அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி சந்தையில் வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி மனநிலையில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சுத்தமாக ஒன்றும் புரியல. அந்த ஏரியாவில் வந்துட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா கல்யாணம் ஏன் பல ஆண்களுக்கு ஆகலை அப்படின்னாக்கா பொண்ணுங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பொண்ணுங்க பிறந்தாவே வந்துட்டு கள்ளிப்பால் ஊற்றி தீர்த்து கட்டுற பழக்கம் வந்து இருந்துகிட்ருக்கு. அதாவது பொண்ணுங்க பிறந்தா எதிர்காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், வரதட்சணை கொடுமை இருக்குன்னு சொல்லி பொண்ணுங்க பிறக்கிறதே வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதே பழக்கம் தான் வட மாநிலங்களில் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா பொண்ணுங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இதையும் தாண்டி இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம், குறிப்பாக தமிழ்நாட்டிலே நடக்குது, எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து கருவிலே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதாவது கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பொண்ணா அப்படின்னு சொல்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குற்றமாக இருக்குது. ஆனால் அதை வந்து இல்லீகலாக வந்து பல ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பேரண்ட்ஸ் வந்துட்டு பொண்ணுங்களாக இருந்தாக்கா எதிர்காலத்தில் இந்த மாதிரி செலவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு விருப்பப்படுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலே வந்துட்டு பொண்ணுங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்மியாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு ஒரு பக்கம் மேரேஜ் நடக்கலை. இதையும் தாண்டி பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து மேரேஜ் நடக்காததுக்கு காரணம் வந்துட்டு வரதட்சணை. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாதானா நல்லாவே தெரிஞ்சு நடந்துகிட்ருக்கு. சரி, இதில் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்கள்லாம் போயிட்டு போலீஸில் ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 2% பேர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டது 100 பேர் அப்படின்னாக்கா அதில் 2 பேர் தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 98% பேர் பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த 2% பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை ஏதாவது எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. போலீஸும் பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. ஏன்னா அது வந்துட்டு அவங்க வந்து ஒரு பாரம்பரியமாக நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸே சொல்கிறதுனால போலீஸும் இதை பற்றி சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு சில பேருக்கு வந்து இது மூலியமாகவே பார்த்திங்கன்னா மேரேஜும் நடந்திருக்கு. ஸோ பிடிச்சி போனதுக்கப்புறம் இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து மேரேஜில் ஆனால் அந்த பொண்ணு வந்து மறுபடியும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி நினச்சா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்னென்னா இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்திங்கன்னா அப்படியே ரினியூவல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 50,000 கொடுத்து ஒரு நபர் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னாக்கா திரும்பவும் 50,000 கொடுத்து அப்படியே வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாளுக்கு வந்து அந்த பொண்ணுங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பொண்ணுங்களை வாடகைக்கு விடக்கூடிய பழக்கம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. குறிப்பாக சொல்லணும்னா வடகொரியா, பாகிஸ்தான், பர்மாலலாம் வந்து பல வருஷமாக வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்துட்டு வறுமை காரணமாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ததிச்சா பிரதா அப்படின்னு பாரம்பரியமாக நடக்கக்கூடிய இந்த சந்தையாகவே இருந்தாலும் இது வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு எதிரான ஒரு குற்றமாக தான் இருந்துகிட்ருக்கு. இது வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே வந்து ஒரு வெக்கக்கடான ஒரு செயலாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய விவசாய நாடு தான் உலகத்திலே பார்த்தோம்னா. அப்படிப்பட்ட சூழலில் கூட பார்த்திங்கன்னா வறுமை இருக்குது, இல்லை வரதட்சணை கொடுமை இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு தனக்கு வருமானம் வந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக பொண்ணுங்களை வந்து பலிகாடாக்குறது வந்து இது வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். அதாவது ததிச்சா பிரதா அப்படின்னு என்னதான் பாரம்பரியமாக இவங்க வந்து ஒரு சந்தையை வந்து நடத்தினாலும் அது மூலிமா பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பிரச்சனையாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடும்போது பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு HIV, எய்ட்ஸ் போன்ற இந்த பாலியல் நோய்கள்லாம் வந்துட்டு வந்திருக்கு. அதாவது கூட்டிகிட்டு போகக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் செக் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமான நபர்கள் தான் கூட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. யார் வேணாலும் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால வெறும் பணம் இருந்தால் போதும். எந்த வயசு நீங்கள் 60 வயசு ஆண்களாக இருந்தாலும் 70 வயசு ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கம்மியான ஏஜ் உள்ள ஒரு பொண்ணுங்களை கூட கூட்டிகிட்டு போக முடியும். அவங்களுக்கு தேவை பணம் தான் அப்படிங்கிறதுனால எந்த நோய் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது இதில் பாதிக்கப்பட போகிறது 100% பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களால் இதிலேருந்து வெளில வர முடியல. ஏன்னா தன்னோட பேரண்ட்ஸை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல், போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாமல் இந்த எல்லா கஷ்டத்தையும் வந்து பொண்ணுங்க வந்து தாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரியான குற்றங்கள் வந்து இப்போவாது நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை, இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்திய அரசாங்கம் வந்துட்டு இந்த மாதிரியான சந்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாரம்பரியம்னு சொல்லிக்கிட்டு நடத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் முற்றிலுமாக தடை பண்ணாத வரைக்கும் பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புங்கிறது சுத்தமாக இருக்காது. ஏன்னா இதில் பல பேருக்கு வருமானம் வரக்கூடியதுனால அவங்க வந்துட்டு இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இதை வந்து ஆதரித்து தான் பேசுவாங்க. ஏன்னா இதில் ஒரு குரூப்பு பார்த்தீங்கன்னா புரோக்கர் அப்படின்னு இருந்துக்கிட்டு பல வருஷமாக பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் பாரம்பரியம், இது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களோட பேச்சை கேட்காம இதில் தலையிட்டு அரசாங்கம் வந்துட்டு எப்போ வந்து இது முற்றிலுமாக வந்து ஒழிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். இந்த மாதிரி பொண்ணுங்களை வாடகைக்கு விடக்கூடிய பழக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.